Hello friends, Assalamu alaikum. Hope you all are doing good. இப்போ எல்லாம் நம்ம ஹெல்தியான ஃபுட்டை விட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் பக்கம் நிறைய திரும்ப இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருந்தாலும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம நிறைய காசு செலவழித்து தான் இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட முடியும். அப்படி நம்ம ஹோட்டலில் போய் அங்கே போய் செலவழிக்கக்கூடிய காசில் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஹெல்தியாகவும் செஞ்சிடலாம். அப்படி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஷவர்மா ரெசிபி கூட. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய மெத்தட் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஷவர்மா ரெசிபி வந்து நான் சிக்கன் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். எல்லாருக்குமே தெரியும் ஷவர்மாவுக்கு சிக்கன் எடுத்தோன்னா நம்ம போன்லெஸ்ஸாக தான் எடுப்போம் இல்லையா. ஸோ மெயினாக வந்து எல்லோரும் திங்க் பண்ணுறது பிரஸ்ட்டு மட்டும்தான் எடுக்கணும்னு யோசிப்பாங்க. நம்ம சிக்கன் எடுத்தோன்னா சிக்கனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சிக்கனில் தைஸ் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஷவர்மா ரெசிபிக்கு சிக்கனில் எல்லா பார்ட்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்தோன்னா தான் அந்த ரெசிபி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுவும் ஃபுல் சிக்கன் எடுத்தால் எல்லா போன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஸ்பெஷலாக இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அந்த ஒயிட் கலருக்கு ஸ்டிக்காக இருக்கும் இல்லையா, நம்ம அதில் ஃபட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபட்டும் லேசாக இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோல் சிக்கனை எடுக்கும்போது பிரஸ்ட்டும் சேர்ந்து தான் வரும். ஸோ இந்த பிரஸ்ட்டை வந்து இந்த மாதிரி தின்னான ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பேசிக்கான மெத்தடில் ஷவர்மா செய்யும்போது அதுக்கு டைமும் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நீங்கள் டின்னருக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மார்னிங்லேருந்தே அது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சிக்கனுக்கான மெரினேஷனை பார்த்துருவோம். இங்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கொள்வோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் மஞ்சளும் வந்து அவ்வளோ அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த கலருக்காக வேண்டி சேர்த்துருக்கேன். அதோடைய ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொரியண்டர் பவுடரும் சேர்த்துருக்கேன். அதோடைய 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு அனியன் பவுடர் சேர்த்துருக்கேன். அனியன் பவுடர் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு அனியனை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதோட ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து எப்பயும் மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது எப்பயும் சொல்கிற ஒரு விஷயந்தான், மெரினேஷனுக்கு வந்து உப்பும் புளியும் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி லெமனும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய லெமனில் ஃபுல் லெமனுமே வந்து அதை ஜூஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மெரினேஷனுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் இதையுமே வந்து சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துருக்க சோஸ் வந்து நான் டொமேட்டோ சோஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணும்னா நீங்கள் சில்லி சோஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸையும் சேர்த்ததுக்கு பின்னாடி இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி நம்ம சிக்கன் அதில் சேர்க்கணும் இல்லையா. ஸோ அது சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மெரினேஷனை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உப்பும் புளியும் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நம்ம மெரினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கூடிய இன்க்ரீடியண்ட்டும் அதுக்கான மெஷர்மெண்ட்டும் வந்து மெரினேஷன் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த மெரினேஷனோடு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி மெரினேட் பண்ணும்போது கையை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஏன்னா அந்த மெரினேஷன் வந்து சிக்கனில் எல்லா சைடுமே படவும் வேணும். ஸோ அதனால் நம்ம கையை விட்டு இந்த மாதிரி பிசையும் போது தான் எல்லா சைடுமே வந்து மெரினேட் ஆகி வரும். இந்த மாதிரி எல்லா சைடுமே மெரினேட் ஆகிறதுக்கு மெரினேட் பண்ணதுக்கு பின்னாடி இதை நல்லா கவர் பண்ணி குறைஞ்சது ஒரு 3 hours சரி நம்ம இதை வந்து ரெஸ்ட்டில் விடணும். ஸோ அதனால் இதை கவர் பண்ணி அப்படியே கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ஷவர்மாவுக்கு முக்கியமாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது பிக்கிள் தான். பிக்கிள் வந்து எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி கூட செய்வாங்க. பட் இன்றைக்கி வந்து நான் கியூக்கம்பர் மட்டும் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி பிக்கிள் வந்து நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ அந்த மெத்தடை வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை கூட பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த பிக்கிள் ரெசிபி வந்து இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக எந்த மெத்தடில் செய்கிறன்றதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் ஒரு 4 கியூக்கம்பர்ஸ் மாதிரி எடுத்து வீடியோவில் காட்டின மாதிரி தின் ஸ்லைஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி கியூக்கம்பர் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அதோடைய ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டும், அதோடைய ஒரு 3 கார்லிக் பீசஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் வந்து நீங்கள் நல்லா தின்னாக கட் பண்ணிவிட்டு அதோடய சேர்த்துக்கொள்வோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட், அது ஒரு 1 டைம் மாதிரி நான் பிளெண்டரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன்.
இதை பவுடராக பேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் வீடியோ காட்டுற மெத்தடில் நீங்கள் 1 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெனிகர் சேர்த்துக்கொள்வோம். அதோடைய ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கூடிய அந்த சுகர் சால்ட் எல்லாமே வந்து கரையும் வரக்காட்டி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கியூக்கம்பர் பீசஸ் எல்லாத்தையுமே இதோடய சேர்த்துக்கொள்வோம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு கியூக்கம்பர் மட்டும் எடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குயிக்காகவே வந்து அந்த வெனிகர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால் இது இன்ஸ்டண்ட்டாக செய்யும் போது இந்த கியூக்கம்பர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச எல்லா கியூக்கம்பரையும் சேர்த்துட்டு அதை நல்லா வாட்டரில் நல்லா டிப் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 1 hour வந்து ரெஸ்ட்டில் விட்டோன்னா நம்ம பிக்குள் வந்து ரெடி ஆகிரும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷவர்மாவோட ரொட்டியை தான் பார்க்க போகிறோம். ஷவர்மா ரொட்டி எப்போயுமே வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம ஷவர்மா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஷவர்மா செய்யக்கூடிய ரொட்டி வந்து கட்டாயம் இந்த மெத்தட்லேயே செஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 கப்ஸ் வந்து ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை சேர்த்து இதை ஒரு டோ ஃபோமில் வந்து நம்ம செஞ்செடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பெத்துலா இல்லாட்டி ஏதாவது ஒரு வுடன் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய ரொட்டியும் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டைமுக்கு அங்கால வந்து ஸ்பூனை கண்டினியூ பண்ண இல்லாத கட்டணும் வரும் இல்லையா? ஸோ அந்த டைமுக்கு நம்ம கையை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்படி இந்த மாதிரி டோ ஃபோமுக்கு வந்ததுக்கு பின்னாடி நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஒரு 1 minute மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து இந்த டோவை பிசைஞ்சுக்கோங்க. டோட கன்சிஸ்டன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் மாவை வந்து நல்லா கையால் இறுக்கி பிடிச்சிங்கன்னா லைட்டாக ஸ்டிக்காகவும் வேணும், அதே டைமில் ஸ்டிக்காகி கையோடு ஒட்டியும் வராத பதமாக இருந்தால் உங்கள் மாவு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 15 minutes மாதிரி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷவர்மாட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்லிக் சாஸ் தான். இங்கே வந்து கார்லிக் சாஸுக்கு நான் ஒரு 2 முட்டையோட ஒயிட்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதை பிளெண்டரில் வந்து நான் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன் அந்த 2 ஒயிட்ஸையும். அதோடைய ஒரு 3 சின்ன பீசஸாக எடுத்து கார்லிக்கையும் சேர்த்து அதே நல்லா சின்னதாக கட் பண்ணி தான் அதோடய சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸும் சேர்த்துக்கொள்வோம். கார்லிக் சாஸுமே பார்த்தீங்கன்னா அதில் டேஸ்ட் வந்து உப்பும் புளியும் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த எக் ஒயிட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லை, இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்வோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எக் ஒயிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா திக் ஃபோமில் வரும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியை காட்டிடுறேன். நல்லா வந்து குயிக்காக ஃப்ளோ ஆகாமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர டைமில் நம்ம ஒரு 1 கப் அளவுக்கு ஆயில் அதோடய சேர்த்துக்கொள்வோம். இந்த மாதிரி 1 கப் ஆயில் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் ஆயில் சேர்த்தது பின்னாடி பீட் பண்ணும்போது அவ்வளோ ஜாஸ்தி டைமெல்லாம் எடுக்காது. நீங்கள் குயிக்காகவே அது வந்து ஒரு பீக் ஃபோமில் வந்துடும். நம்ம விப் க்ரீமெல்லாம் எந்த மாதிரி பீட் பண்ண வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபோமில் தான் இதுவும் வரும். அந்த டைமில் பார்த்து நீங்கள் பீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னும் ஜாஸ்தியாக இன்னுமே வந்து பீட் பண்ண போகாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா அதோட கன்சிஸ்டன்சி புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோம் வந்ததுன்னா உங்கள் கார்லிக் சாஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. இதுக்கு ஒரு முறை நல்லா ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதை ஒரு சின்ன பவுலில் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி செய்யக்கூடிய கார்லிக் சாஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 days மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கார்லிக் சாஸும் ரெடி ஆகியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம நல்லா பேனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி டிரெக்டாகவே நம்ம சிக்கனை வந்து பேனில் சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் ஆயிலெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. இங்கே வந்து நான் கிரில் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரில் பேன் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் கிட்ட நான்ஸ்டிக் பேனோ அப்படி இல்லாட்டி உங்கள் தோசை தாவா இருக்கு இல்லையா? ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ வந்து சேர்த்துருக்கூடிய இந்த சிக்கனை வந்து அடிக்கு ஒரு முறை நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருக்கும்போது தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். நம்ம மெரினேஷனை சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஆயிலில் மட்டும்தான் நான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா அந்த ரோஸ்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்க வேணாம். ஏன்னா ஷவர்மா பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகின மாதிரி எடுத்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் 2 சைடுமே ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதை பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் வந்து நீங்கள் இந்த சிக்கனை வந்து கட் பண்ணிக்கோங்க.
சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒன்று தின்னாக வேணுமா இல்லாட்டி திக்காக வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சிக்கன் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸாக இருக்கிறது வந்து ரொட்டியோட ப்ராசஸ் மட்டும்தான். ஸோ அதையுமே இப்போ பார்த்துருவோம். ரொட்டியோட டோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. இந்த டைமில் வந்து ஈக்குவலான சைஸில் வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு ஸ்டிக்காகாமல் இருக்கிறது நான் ஃப்ளார் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோவில் காட்டுற மெத்தடில் இந்த மாதிரி ஒரே லெவலுக்கு வர மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலான போர்ஷனுக்கு டிவைட் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் எந்த பேனில் நீங்கள் ரொட்டியை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டோவை வந்து நீங்கள் சின்னதாக சரி பெருசாக சரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய பேனில் செய்கிறதுனால என்னுடைய டோ வந்து இந்த மாதிரி சைஸில் தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லாமல் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் சின்னதாக செய்கிறீங்கன்னா இதை பார்க்க சின்ன பவுல்ஸாக வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. 4 கப் ஃப்ளாரில் வந்து நான் இன்னும் செய்யக்கூடிய சைஸில் ஒரு 9 ரொட்டீஸ் வர மாதிரி தான் நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம செப்பரேட் பண்ண ஒவ்வொரு பவுலாக வந்து கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்துருவோம். ரோல் பண்ணும்போதே இந்த ரொட்டியோட திக்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சப்பாத்தியெல்லாம் ரோல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை பார்க்க கொஞ்சமாக வந்து திக்னஸாக வந்து ரோல் பண்ணிங்கன்னா ஓகே. நான் வீடியோவில் காட்டுற திக்னஸில் மாதிரி இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சப்பாத்தியை விட கொஞ்சமாக வந்து திக்னஸில் தான் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு நம்ம மற்ற பவுல்ஸை வந்து இதே மாதிரி திக்னஸில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் இப்போ பார்க்குறது செகண்டாக நான் ரோல் பண்ணக்கூடிய ரொட்டி தான். இதேமே வந்து அதே மாதிரி திக்னஸில் அதே மாதிரி சைஸில் வந்து ரோல் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரொட்டியுமே வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாலே ஒரு 9 ரொட்டீஸு மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 2 பேட்சாக மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு 4 ரொட்டீஸ் வர மாதிரி தான் எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து முதலாவது நம்ம செஞ்ச ரோல் பண்ண ஒரு ரொட்டி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். அதோடய கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாரும் வந்து அதுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதை கவர் பண்ண மாதிரி இன்னர் ரொட்டியை வந்து அதுக்கு மேலே வச்சாச்சு. மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் ஆயிலில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். அதோடைய ஃப்ளாரையும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்வோம். லேயர் ஃபோமில் நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஒரு 4 ரொட்டியை சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ளாரும் சேர்த்து தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக சேர்த்துருக்கக்கூடிய ரொட்டியை வந்து நம்ம அதுக்கு மேலால் ஆயிலெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ளாரை மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து தின்னாக ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இதை பார்க்க நீங்கள் ஜாஸ்தி எட் பண்ணி செய்யணுன்னாலும் கூட ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இன்னும் ஒரு 2 இல்லாட்டி 3 ரொட்டி கூட சேர்த்து இதை மாதிரி ரோல் பண்ணி எடுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் 2 போர்ஷனில் செய்கிறதுனால நான் ஒரு 4 ரொட்டி மட்டும் தான் ஃபஸ்ட் போர்ஷனே சேர்த்துருக்கேன். நான் அதுவும் இல்லாமல் இன்னும் செய்யக்கூடிய ரொட்டி பேன் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால இந்த ரொட்டியை வந்து நல்லா தின்னா கொஞ்சம் பெருசாக தான் ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். இதை ரோல் பண்ண ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பேனையும் வந்து ஹீட் பண்ண வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ரொட்டியை வந்து நல்லா தின்னாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரொட்டியை வந்து நம்ம பேனில் சேர்த்துக்கொள்வோம். பேனில் ரொட்டியை சேர்த்ததுக்கு பின்னாடி அடிக்கு ஒரு முறை இந்த ரொட்டியை வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கு ஒரு முறை திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும் இல்லையா. ஸோ அந்த டைமில் ஒரு சைடுக்கு மட்டும் லைட்டாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளாடி வந்து நிறைய ஏர் ஃபில் ஆகின மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 4 ரொட்டீஸ் மாதிரி வந்து சேர்த்து தான் ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரொட்டியோட அந்த ஓரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டி ஒவ்வொன்றா பிரிஞ்சு வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏர் ஃபில் ஆகி வரதுனால ஒவ்வொரு ரொட்டியை வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரொட்டியோட ஓரமெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த ரொட்டியை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதில் ஏர் ஃபில் ஆகி இருக்கிறதுனால கையும் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஒவ்வொரு ரொட்டியாக இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மெயினாக வந்து மிச்சமே வந்து இது லைட் கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியெல்லாம் வச்சிடாதீங்க. நல்லா சாஃப்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர டைம்லேயே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரோசஸ் கூடியாக இருந்தாலும் இந்த ரொட்டியை வந்து நீங்கள் ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் கூட இந்த ரொட்டி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஷவர்மா ரொட்டி எப்போயுமே சாஃப்டாக இருக்கணும். அது கிறிஸ்பியாவோ இல்லாட்டி ஹார்டாவோ இருந்ததுன்னா அந்த ஷவர்மாவோட டேஸ்ட்டும் கிடைக்காது. அது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே பரவாயில்ல, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்செடுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ரொட்டி எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறது வந்து செகண்டாக இருக்கக்கூடிய பேட்சை தான் பார்க்குறீங்க. ஸோ இதையுமே வந்து நல்லா ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த செப்பரேட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ரொட்டி எல்லாத்தையுமே ஒன்று க்ளோத்தனால கவர் பண்ணி வச்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஷவர்மா தேவையான எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷவர்மா ரப்பிங்கை தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த கார்லிக் சோஸ், அதோடைய டொமேட்டோஸும் கட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோஸ் வந்து கொஞ்சம் தின்னாக லென்த்தாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெட்யூஸ் தான். லெட்யூஸையும் கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதோடய நம்ம செஞ்சு வச்ச சிக்கன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நம்ம நார்மலாக ஷாப்பில் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதை தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டைமில் நம்ம வெஜிடபிள் பிக்கில் மறந்துட்டோம். ஸோ அதனால் வீடியோலையும் ஷூட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷவர்மா ரேப்பிங்கை பார்த்துருவோம். ஷவர்மா ரேப்பிங் வந்து எனக்கு ஈஸியான மெத்தடை தான் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரொட்டியை எடுத்தாச்சு, அதை கொஞ்சமாக வந்து அதில் ஒரு சைடை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கார்லிக் சோஸ் வந்து உங்கள் தேவைக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் சேர்த்துக்கொள்வோம். இந்த சிக்கன் சேர்க்கும் போது ரொட்டியோட கொஞ்சம் 2 சைடையுமே வந்து கொஞ்சம் விட்டுட்டு அந்த மிடில் இருக்கக்கூடிய பாட்டை மட்டும் எல்லா ஃபில்லிங்கையும் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு செஞ்சுருக்க கொஞ்சம் பெரிய ரொட்டி இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஃபில்லிங்கையும் சேர்க்க போகிறேன். அது கூடயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைஸையும் வந்து சேர்த்துக்கொள்வோம். லெட்யூஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கார்லிக் சோஸோட டேஸ்ட், சிக்கன் மெரினேஷனோட டேஸ்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி அந்த செலடோடு சாப்பிடும் போது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் சின்னவங்க இருக்கிற வீட்டில் இந்த டொமேட்டோ வந்து மிச்சம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடும் போது வந்து அந்த பெரிய டிஃப்ரெண்ட் விளங்காது. ஸோ அதனால தான் தின்னாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து ஒன்று மிஸ் ஆகுதேன்னு யோசித்தேன். கடைசியில் வெஜிடபிள் பிக்கில் தான் மறந்துருக்கேன். ஸோ அதையுமே எடுத்து இதில் சேர்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பின்னாடி வீடியோவில் காட்டுற மெத்தடில் மெதுவை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கு பின்னாடி 2 சைட்ஸும் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் வீடியோவில் காட்டுற மெத்தடில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபோல்ட் பண்ணதுக்கு பின்னாடி அது வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரப்பிங் பேப்பரில் ரப் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க கொஞ்சம் பெரிய ரொட்டினத்தினால எனக்கு ஒரு ரப்பிங் பேப்பர் வந்து போதாது. அதனால் 2 ரப்பிங் பேப்பர் சேர்த்து தான் ரப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு இந்த 2 சைடுமே வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்க்க கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். அது என்னன்னா, ரப்பிங் பேப்பரை வச்சே தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ நான் 2 ரப்பிங் பேப்பர் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலால் நம்ம ரொட்டியை வந்து சேர்த்துக்கொள்வோம். முதல்ல சொன்ன மாதிரியே அந்த ரொட்டியை வந்து சைடை வந்து கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது பின்னாடி நம்ம சோஸ் சேர்த்துக்கொள்வோம். முதல் மெத்தடில் மாதிரி தான் இதுக்குமே எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து சிலவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, சிலவங்களுக்கு ஃப்ரைஸ் பிடிக்காது, சிலவங்களுக்கு டொமேட்டோ பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிடிக்காதவங்க இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சின்னதாக டவுட்டுன்னு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷவர்மானும் போது நான் கெச்சப் யூஸ் பண்ணலேன்னு யோசிச்சிருப்பீங்க. ஷவர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று கார்லிக் சோஸ், அப்படி இல்லாட்டி ஹமோஸ், இது 2யும் கூட சேர்த்து ரப் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நான் இன்னொரு சோஸ் கூட வந்து நான் இதுக்கு முன்னாடி பொக்கெட் ஷவர்மா வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சோஸ் கூட உங்களுக்கு எட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சோஸ் எல்லாமே வரும்போது அந்த ஷவர்மாக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கெச்சப் சேர்க்கணுன்னு அவசியப்படாது. அப்படியே உங்களுக்கு கெச்சப் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சாப்பிடும் போது வேணால் கெச்சப் சேர்த்து சாப்பிட்லாம். கொஞ்சமாக பெரிய ரொட்டியாக செஞ்சோன்னா இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சு சாப்பிடும்போது ஒரு ரொட்டியே ஒரு ஆளுக்கு நல்லாவே போதுமாகும். இந்த டைமில் மீயக்கூடிய ரொட்டி எல்லாத்தையுமே நல்லா சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். ஒரு 2 நாள் இந்த ரொட்டியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். மெயினாக நீங்கள் மைக்ரோவேவில் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு தான் உங்கள் ஃபில்லிங் எல்லாத்தையும் வச்சு ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹீட் பண்ணி எடுக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரொட்டியுமே வந்து ரப் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 4 ஷவர்மா மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். அதை ஃபில்லிங் சைஸெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒன்று வந்து ஒரு ஆளுக்கு நல்லா போதும்.
நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண ரொட்டி கூட பார்த்திங்கன்னா நல்லா குக்காகின ரொட்டி தான். பட் இருந்தாலுமே வந்து இந்த ஷவர்மா எல்லாத்துக்குமே ரெப் பண்ணதுக்கு பின்னாடி இதை கொஞ்ச நேரம் வந்து நம்ம பேனில் வச்சு தான் சர்வ் பண்ணணும். ஸோ மறுபடியும் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் க்ரில் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மரில் வச்சு தான் நம்ம இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணதுக்கு நல்லா கிறிஸ்பியாலாம் ரோஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த ரொட்டியோட 4 சைடையுமே வந்து கொஞ்சம் நேரம் வச்செடுத்தாலே போதும். ஸோ மீடியம் ஹீட்டில் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த ரொட்டி எல்லாத்தையுமே அடிக்கொரு முறை திருப்பி போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷவர்மா வந்து ரெடி ஆகியாச்சு. இந்த ஷவர்மா எப்படி வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே நிறைய ப்ரோசஸ் மாதிரி விளங்கியிருக்கும். அதுக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மாதிரியும் விளங்கியிருக்கும். பட் நீங்கள் மார்னிங்லேருந்து இதுக்கான ப்ரிப்ரேஷன் செஞ்சாலும் கூட நீங்கள் இந்த சர்வ் பண்ணுற டைம் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து மிச்சமே வேல்யூவான ஒரு டைம் வந்து. ஏன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் வந்து வெளியே சாப்பிட்றது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்க வந்து இன்னுமே அவங்களுக்கு நிறைய சாட்டிஸை கொடுக்கும். அது மாதிரி இல்லாமல் நிறைய சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த டைமை வந்து பெரிய ஒரு விஷயமாக யோசிக்காமல் இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டியும் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி கார்லிக் சாஸ், சிக்கன் எல்லாமே சேர்ந்து நல்லா சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். கார்லிக் சாஸ் ப்ளஸ் கெச்சப் ரெண்டையுமே சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து இந்த ஷவர்மாவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அந்த மூமெண்ட் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது அந்த மாதிரி நிறைய ஃபீலிங் வந்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டாயமாக இதில் ப்ரோசஸ் எல்லாமே பெரிய ஒரு விஷயம் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டாக்கள் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. See you soon with another vlog. Thank you.